வேதத்தை உடையவர்களே உங்கள் வாழ்க்கை பாதையில். இப்போ அவங்களுக்கு தான் சொல்கிறான், வழிகட்டு போனவங்களை பற்றி சொல்ல. வேதம் யாருக்கு வழிகாட்டுகிறது? யார் உணர்வை பின்பற்றி மனசாட்சியை பின்பற்றி வாழ விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அறிவிக்கிறது, நற்செய்தியும் அறிவிக்கிறது, எச்சரிக்கையும் அறிவிக்கிறது வேதம். இப்போ அறிவிக்கிறது, வேதத்தை உடையவர்களே உங்கள் வாழ்க்கை பாதையில் உண்மையை தவிர மிகைப்படுத்தாதீர்கள். 5:77 உங்கள் வாழ்க்கை பாதையில். இப்போ இந்த வாழ்க்கை பாதையை நீங்கள் இருக்கிற அமைப்பெல்லாம் பேரை போட்டுக்க வேண்டியதான். அப்படி அர்த்தம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாறி மாறி போயிடும். உங்கள் ஜாதியில், உங்கள் மதத்தில் அப்படிங்க மாற்றிங்கன்னா அர்த்தமே மாறி போயிடும். இப்போ நீங்கள் நம்மளை பற்றி சொல்லியிருக்காங்க, எங்கள் ஜாதியை பற்றி தான் பேசியிருக்காங்க, எங்கள் மதத்தை பற்றி தான் பேசியிருக்காங்க, நாங்கள் போகிற வழியை தான் பேசியிருக்காங்க அப்படின்னு இல்லை. இறைவன் அறிவிக்கின்றான், உங்கள் வாழ்க்கை பாதையில். வாழ்க்கை பாதை ஒருத்தருக்கு இருக்கா இல்லையா? எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரோ அதான் கேட்டுக்கிட்டு இருப்பேன். அப்படி இருப்பீங்களா? எது வரைக்கும் இருப்பீங்க? கல்யாணம் பண்ணுற வரைக்கும் இருப்பீங்க, அதானே? அப்போ எதுக்காக இருக்கிறீங்க? இல்லையா, எனக்கு சாப்பாடு கிடைக்கிது, என்ன செய்யணும் தெரியாது, அதனால் இல்லையா? அப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் போது உங்களுக்கு வாழ்க்கை அமைக்கிறான். நிர்பந்தப்படுத்தி நம்ம வாழ்ந்து வந்ததன் காரணமாக இப்போது உங்கள் வாழ்க்கை பாதையில் ஒவ்வொருவருக்கும் அர்த்தம். உங்கள் மதம்னா வேறு மதத்து கிடையாது, உங்கள் ஜாதினா வேறு ஜாதி கிடையாது, உங்களுடைய குலம்னா வேறு குலத்துக்கு கிடையாது அப்படின்னு அர்த்தம் வேறு. அப்படி அர்த்தத்தை நீங்கள் அதில் போட்டிங்கன்னா மாறிடும், அர்த்தம் மாறிடும் இல்லையா? அவன் நமக்கு மட்டும்தான், இந்த வேதம் எங்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லுவீங்க நீங்கள். அர்த்தத்தை கொஞ்சம் மாற்றி அப்போ இறைவன் தெளிவுபடுத்தும் போது அவர்கள் சரியாக மனித சமுதாயத்துக்கான அந்த செய்தியாக அவங்க சொல்லுவாங்க. தன்னை கடவுளாக்க விரும்பக்கூடியவர்கள் மாற்றி சொல்லுவாங்க. அப்போ உங்கள் வாழ்க்கை பாதையெல்லாம் யார் ஒருத்தருக்கும், எந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கும் உங்கள் வாழ்க்கை பாதையில் உண்மையை தவிர மிகைப்படுத்தாதீர்கள். எது உண்மைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ, தெளிவாக தெரிஞ்சிருக்கோ, அதை தடவை நீங்கள் அதிகப்படுத்திடாதீங்க எந்த ஒன்றையும். அப்போ உண்மையை உண்மையாக மட்டும் அனுபவமாக சாட்சியாக சொல்லுங்கள். நான் கொஞ்சம் உங்களுக்கு நம்ம சொல்கிறத கேட்க வைக்கிறதுக்காக கொஞ்சம் கூட சொல்லுவோம், கடவுளை பற்றி உயர்த்தி பேசுவோம், 4-5 வரிகளை உயர்த்தி பேசுவோம், தேவையில்லை.